ராமர் எப்படி இந்த உலகை விட்டு நீங்கினார் என்று உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு புராங்க கதை அல்ல. தியாகம், விசுவாசம் மற்றும் விதியின் உச்சக்கட்ட நாடகம். அயோத்தியில் அமைதியும் செழிப்பும் நிலவியது. ராவணனை வீழ்த்தி இராமராஜ்யத்தை நிறுவிய ராமர் நீதியின் உச்சமாக ஆண்டு கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பரமபதத்தில் பிரம்மதேவரும் மகாதேவனும் ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டனர். விஷ்ணுவின் அவதாரமான ராமரின் புவி வாழ்வு நிறைவடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. யமன் அவரிடம் சென்று கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்மானித்தனர். யமன் தன் தெய்வீக வாகனத்தில் அயோத்தி நோக்கி வந்தார். ஆனால் ராமரின் அரண்மனை வாசலுக்கு வரும்போது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் அவரை தடுத்தது. எவ்வளவு முயன்றாலும் அந்த எல்லைக்குள் அவர் காலடி வைக்க முடியவில்லை. அதற்கு காரணம் அனுமன். ராமபக்தனாகிய ஹனுமான் நாள் முழுவதும் ராமரின் அருகில் பாதுகாப்பாக இருந்தார். யாரையும் ராமரின் அருகில் அனுமதிக்கவில்லை. யமன் எவ்வளவு விண்ணப்பித்தாலும் என் சுவாமி ராமரின் உயிரை எடுக்க யாரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டேன் என்றார் அனுமன். இப்படி ஹனுமானின் பக்தி ராமரின் வாழ்வையே காப்பாற்றும் ஒரு தடையாக மாறிவிட்டது. இரவு ராமர் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தபோது அவர் கனவில் மகாதேவன் சிவன் தோன்றி பேசினார். ராமா, நீ அவதாரம் ஏற்றது தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக. இப்போது உன் புவி வாழ்க்கை நிறைவடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. யமன் வெளியே காத்திருக்கிறான். ஆனால் உன் அன்பு பக்தன் ஹனுமன் தனது பக்தியின் வலிமையால் உன் அவதாரத்தின் முடிவை தாமதப்படுத்துகிறான். இனி நீயே தீர்மானிக்க வேண்டும் என்றார் சிவன். அந்த கனவில் ராமரின் மனம் குழம்பியது. ஹனுமான் இருக்கும் வரை யமன் உள்ளே வர முடியாது. ஹனுமான் தானாக விலகுவது கூட சாத்தியமில்லை. அப்போது ராமரின் பார்வை ஒரு சிறிய பொன்னான மோதிரத்தின் மீது விழுந்தது. அவர் மனதில் ஒரு யோசனை. அந்த மோதிரத்தை சிறிய தொலையில் போட்டார். பின்னர் அனுமனை அழைத்தார். அனுமா, நான் தவறுதலாக என் மோதிரத்தை இந்த துளைக்குள் விட்டேன். அதை எடுத்து வருவாயா என்று கேட்டார் ராமர். ஹனுமன் கூறினார், சுவாமி, நான் இப்போதே மோதிரத்தை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று கூறினார். அவர் தன் உடலை சிறிதாக்கி கன நேரத்தில் அந்த துளைக்குள் நுழைந்தார். ஆனால் அந்த துளை சாதாரண துளை இல்ல. அது பாதாள உலகிற்கு அழைத்துச் செல்லும் ஒரு மறைவாயில். ஹனுமன் கீழிறங்கியவுடன் அங்கு பாம்புகளின் தேசம் போல இருந்தது. ஆயிரக்கணக்கான பாம்புகள் அசைந்து கொண்டிருந்தன. நாகராஜா என்ற பெரிய அரசன் ஹனுமனை பார்த்ததும் வணங்கி, வானரே, நீ ராமரின் தூதன். உன்னை காணும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று பணிந்தார். ஹனுமன் உடனே கேட்டார், என் சுவாமியின் மோதிரம் எங்கே? அதை நான் எடுத்துச் செல்ல வேண்டும். உடனே நாகராஜா, வருவாயாக, நான் உனக்கு காட்டுகிறேன் என்று அழைத்துச் சென்றார். ஹனுமனை ஒரு பிரம்மாண்ட குகைக்குள் அழைத்துச் சென்றார். அந்த குகையை ஹனுமன் பார்த்து அதிர்ச்சி அடைந்து நின்றார். அங்கு 1, 2 அல்ல, கோடிக்கணக்கில் ஒரே மாதிரியான மோதிரங்கள் இருந்தன. அவை அனைத்தும் ராமர் வீசியது போல் இருந்தன. ஹனுமன் எடுக்கும் ஒவ்வொரு மோதிரமும் அதே ஒரே போல் இருந்தது. அப்போது நாகராஜா கூறினார், அனுமா, இது சாதாரண மோதிரம் அல்ல. ஒவ்வொரு முறை விஷ்ணுவின் அவதாரம் முடிவடைந்து யுகம் மாறும் போதும் ராம அவதாரத்தின் மோதிரம் இங்கே வந்து விழுகிறது. அதனால் இது உன் சுவாமியின் அவதாரம் முடிவடைய போகிறது என்பதற்கான குறியீடு. ஹனுமனின் உள்ளம் நடுங்கியது. என் சுவாமி என்னை விட்டு தனது அவதாரத்தை முடிக்க இந்த வழியைத்தான் தேர்ந்தெடுத்தாரா? ஹனுமன் கண்களில் நீர் வழிந்தது. என் சுவாமி செய்த அனைத்தும் லீலைதான் என்று நினைத்தான் ஹனுமன். அனுமன் அயோத்தியில் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி யமன் ஒரு முனிவராக வேடமிட்டு ராமரை சந்தித்தான். அவன், ராமா, உன்னிடம் ஒரு ரகசிய விஷயம் பேச வேண்டும். நடுவில் யாராவது வந்தால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனை வைத்தான். ராமர் சம்மதித்து லட்சுமணனை கதவின் அருகே நியமித்தார். யாரும் உள்ளே வரக்கூடாது, எப்படியாயினும் தடுத்து நிறுத்தி என்றார். உள்ளே யமன், ராமா, உன் அவதார கடமை முடிந்துவிட்டது. இனி நீ விஷ்ணுவின் வடிவமாக திரும்பிச் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் கோபகுணம் கொண்ட துர்வாச முனிவர் அங்கு வந்து உள்ளே செல்ல வேண்டும் என லட்சுமணனிடம் கேட்டார். இப்போது அனுமதி இல்லை என்று தடுத்தான். இதை கேட்டு துர்வாசர் ஆவேசம் அடைந்து, உடனே என்னை உள்ளே அனுமதிக்கவில்லை என்றால் ராமனை சபித்து விடுவேன் என்றார். ராமருக்கு சாபம் போகக்கூடாது என்று எண்ணி துர்வாசரை உள்ளே அனுமதித்தான் லட்சுமணன். முனிவர் உள்ளே வந்தார். ராமரின் முகம் மாறியது. ஐயோ லட்சுமணா, யாராவது நடுவில் வந்தால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று நான் உறுதி எடுத்தேன். நீ ஏன் அந்த வாக்குறுதியை உடைத்து விட்டாய்? நான் உனக்கு மரண தண்டனை அளிக்க வேண்டிய சூழலில் எப்படி நிற்பேன் என்று ராமர் குமரினார். ராமர் தனது குருவான வசிஷ்டரை அழைத்து ஆலோசனை கேட்டார். அப்போது வசிஷ்டர் சொன்னார், ராமா, லட்சுமணன் உன்னுடன் எப்போதும் நிழலாயிருந்தான். உன் பக்கம் இருந்து விலகுவது லட்சுமணனுக்கு மரணத்துக்கு சமம். அதனால் இவனை வாளால் கொல்ல வேண்டியதில்லை.
லட்சுமணனை அயோத்தியிலிருந்து விலக்கினால் போதும், அதுவே தண்டனை என்றார். உடனே லட்சுமணன் கூறினார், அண்ணா, உன்னை விட்டு விலகி வாழ்வது எனக்கு சாத்தியமில்லை. உன்னை விட்டு விலகி இருப்பதை விட இறப்பதே மேல் என்று சொல்லி லட்சுமணன் தனது மனைவியுடன் சேர்ந்து சரையு ஆற்றங்கரைக்கு சென்றார். என் உயிரே என் அண்ணன், அவரின்றி நான் இல்லை என்று சொல்லி இருவரும் ஆற்றில் மூழ்கினர். இருவரும் நீரில் கரைந்து தெய்வீக ஒளியாக மாறினர். இதை அறிந்த ராமர் மனம் வருந்தி அழுதார். என் உயிரின் பாதி மறைந்து விட்டான் என்று எண்ணினார். இந்த நேரத்தில் பாதாளத்தில் அனுமன் குழப்பத்தில் இருந்தார். நாகராஜன் கூறினார், அனுமா, இன்றே உன் ராமரின் கடைசி நாள். அவர் தனது ராம அவதாரத்தை முடிக்கப் போகிறார் என்றார். நீ இருந்தால் தடுப்பாய் என்று தெரிந்து உன்னை இங்கு வரவழைத்தார் ராமர் என்றார் நாகராஜன். இதை கேட்ட அனுமன் திகைத்தார். ஐயோ ராமா என்று சொல்லி பாதாளத்தை பிளந்து கொண்டு மேலே வந்தார் அனுமன். அயோத்தி நோக்கி பறந்தார். தேடினான், ராமர் எங்குமில்லை. என் உயிரே ராமா, நீ எங்கே என்று சொல்லி கத்தினான் அனுமன். ராமர் சரையு ஆற்றங்கரையில் பார்த்தான் அனுமன். ராமர் ஆற்றில் இறங்கிக் கொண்டிருந்தார். அனுமன் ராமரே இருங்கள் என்று சொல்லி நீரில் நீந்திச் சென்றான். ராமர் அனுமனை பார்த்தபடியே நீரில் மூழ்கினார். அனுமன் கதறி அழுதான். ஐயோ, இது என் தவறு, நான் சற்று முன்னரே வந்திருக்க வேண்டும் என்று அழுதார் அனுமன். அந்த நேரத்தில் தண்ணீரிலிருந்து சக்தியுடன் விஷ்ணு பகவான் தோன்றினார். விஷ்ணு அனுமனிடம் கூறினார், அனுமா, இதில் உன் தவறு எதுவும் இல்லை. என் அவதாரம் முடிந்து விட்டது. நீ எவ்வளவு முயன்றாலும் இதை தடுக்க முடியாது. இதுவே காலத்தின் சடங்கு என்றார். அனுமன் கூறினார், ஆண்டவரே, அப்போது நானும் வருகிறேன். உங்களை விட்டு நான் மட்டும் எப்படி இங்கு வாழ்வது என்றான் அனுமன். விஷ்ணு அனுமனை ஆசிர்வதித்து, இல்லை அனுமா, நீ இங்கே வாழ வேண்டும். உன் தர்ம பணிகள் தொடர வேண்டும் என்று சொல்லி அனுமனை ஆசிர்வதித்தார் விஷ்ணு. அனுமன் பக்தர்களை பாதுகாத்து தர்மத்தை நிலைநாட்டி இந்த பூமியில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அனுமன் மனதில் இன்னும் ராமரை பிரிந்த காயம் உள்ளது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து நம்ம சோழன் மைத்தீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.